ஸோ இந்த செக்ஷனில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த டேட்டா ஃபேக்ட்ரி யூஸ் பண்ணி நம்ம பிங் ஏபியோட கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ரா ஜேசான் ஃபைலை நம்ம வந்து லேக் ஹவுஸ் டேட்டா பேஸில் நம்ம வந்து லாஸ்ட் செக்ஷனில் போட்டாச்சு. ஸோ இந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரா ஜேசான் ஃபைலை நம்ம ப்ராசஸ் பண்ணி ஒரு க்ளீனான ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த செக்ஷனில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எதில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ண ஃபேப்ரிக் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே தான் இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ லேக் ஹவுஸ் டேட்டா பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் செக்ஷனில் கிரியேட் பண்ண டேட்டா ஃபேக்ட்ரி பைப்லைன் கூட இங்கே வந்து இருக்குது. ஸோ இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டெப்புக்கு நம்ம வந்து எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி சினாப்ஸ் டேட்டா இன்ஜினியரிங் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாட்டம் லெஃப்ட்டில் வந்து இப்போ பவர் பிஐ இருக்குது கரெக்டாக. ஸோ இதை நான் வந்து இப்போ கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சினாப்ஸ் டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனன்ட் இருக்கும். ஸோ இதை நான் வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு புது நோட் புக் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த நோட் புக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோடெலாம் அடித்து அந்த ஜேசான் ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து ஒரு க்ளீனான டேபிள் ஸ்ட்ரக்சராக நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஸோ இப்போ அந்த நோட் புக் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நோட் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நோட் புக் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நோட் புக்கோட நேம் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நோட் புக் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு நான் வந்து இப்போ என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் பிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நோட் புக்கோட நேம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டெப்பில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சேவ் பண்ண ரா ஜேசான் ஃபைலை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி நம்ம வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமாக க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்புட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரா ஜேசான் ஃபைல் தான். ஸோ அந்த ரா ஜேசான் ஃபைல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லேக் ஹவுஸ் டேட்டா பேஸுக்குள்ளே தான் நம்ம வந்து அந்த ரா ஜேசான் ஃபைலை நம்ம வந்து போட்டிருக்கோம். கரெக்டாக? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட் புக்லேயே லெஃப்ட் சைடில் வந்து லேக் ஹவுசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம வந்து கிரியேட் பண்ண லேக் ஹவுஸை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட் புக்கில் நம்ம வந்து அட்டாச் பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் என்னென்ன டேபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேக் ஹவுஸில் இருக்குது, என்னென்ன மாதிரி ஃபைல்ஸ்லாம் வந்து லேக் ஹவுஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த நோட் புக் வியூலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஆட் அப்படின்னு சொல்கிற ஒரு பட்டன் இருக்குல்ல. ஸோ இதை நான் வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ புதுசாக ஒரு லேக் ஹவுஸ் கிரியேட் பண்ண போகிறீங்களா, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் லேக் ஹவுஸ் ஆட் பண்ண போகிறீங்களான்னு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிஸ்டிங் லேக் ஹவுஸ் தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து ஆட் அப்படின்னு சொல்கிற ஒரு பட்டன் இருக்குல்ல. ஸோ இதை நம்ம வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னென்ன லேக் ஹவுஸ் டேட்டா பேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒர்க் ஸ்பேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லேக் ஹவுஸ் டேட்டா பேஸ் தான் இருக்குது, விச் இஸ் பிங் லேக் டிபி. ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக் பாக்ஸ் இருக்குல்ல, இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிட்டு இங்கே வந்து ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த லேக் ஹவுஸ் டேட்டா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேபிள்ஸில் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ ஆனால் ஃபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து லாஸ்ட் செக்ஷனில் காப்பி பண்ண ஜேசான் ஃபைல் இருக்குது, விச் இஸ் பிங் லேட்டஸ்ட் நியூஸ் டாட் ஜேசான். ஓகேவா? ஸோ இந்த ஜேசான் ஃபைலை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம் யூஸிங் திஸ் நோட் புக். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தவரை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல் இருக்குல்ல, இந்த ஜேசான் ஃபைல், அதில் இங்கே 3 டாட்ஸ் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து இப்போ கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து ப்ரீ டிஃபைன்டாக சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லோட் டேட்டா அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் அப்படின்னு ஒன்று இருக்கும், பாண்டாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் கோடு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா பைஸ்பார்க் கோடு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லோட் டேட்டாவில் இங்கே ஸ்பார்க் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ கிளிக் பண்ணேன் அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை லோட் பண்ணுறதுக்கான கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த கோடு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா ஃப்ரேமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேசான் ஃபைலை அது வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ இந்த டேட்டா ஃப்ரேம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஒரு டெம்பரரி டேபிள் மாதிரி. ஸோ ஒரு ஃபைல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற டேட்டாவை வந்து ஒரு க்ளீனான ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் டேட்டாவில் அது வந்து ரீட் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ரேம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா ஃப்ரேமாக க்ரியேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணியிருக்க கோடு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் டாட் ரீட் டாட் ஆப்ஷன்
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லைன் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஜேசானில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் லைன்ஸ் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மல்டி லைன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படின்னு செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாட் ஜேசான் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது இந்த ஜேசான் ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கான ஒரு கீவேர்டு தான் டாட் ஜேசான். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாத் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் files/bing latest news.json which is the file name. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன்னா ஷிஃப்ட் என்டர் யூஸ் பண்ணி நான் வந்து இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக்கில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பார்க் கம்ப்யூட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ப்ரீடிஃபைண்டாக வந்து நம்மளுக்காக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர்லெஸ் கம்ப்யூட்டர் தான் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து ரன் பண்ணதுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து அஷ்யூரில் வந்து சினாப்ஸ் அனலிட்டிக்ஸ் இல்லைனா வந்து டேட்டா பிரிக்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஆனால் வந்து மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வர்லெஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ரெடிலி அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் கோட் அடிச்சுட்டு அதை வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணி ஸோ இங்கே வந்து பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து இப்போ ரன் பண்ணோம், நம்மளுக்கு வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இதோட அவுட்புட், இந்த கோடோட அவுட்புட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு வந்திருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி. ஸோ இதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது, அப்புறம் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது, அப்புறம் query context அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது, ரீட் லிங்க்னு இருக்குது, சார்ட்னு இருக்குது, டோட்டல் எஸ்டிமேட்டட் மேட்சஸ் அப்படின்னு இருக்குது, அதுக்கப்புறம் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற காலம்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஜேசான் ஸ்ட்ரக்சர் வந்து கிடையாது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த இண்டெக்ஸாக இருக்கட்டும், இந்த டைப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவையில்லை. ஆனால் இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குல்ல, ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆக்சுவல் ஜேசான் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 26 நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ஜெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 26 நியூஸ் ஆர்டிகல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கம்பைண்டாக இந்த ஒரே ரோவில் வந்து இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒரே வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலமில் ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 26 நியூஸ் ஆர்டிகல்ஸும் ஜேசான் ஸ்ட்ரக்சராக வந்து பார்த்திங்கன்னா ஒரே எலிமெண்ட்டில் இருக்குது. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சராக கொண்டு வர போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே மேலே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா செல் இருக்குல்ல, ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ காலமை நம்ம வந்து எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பேஸை வந்து நம்ம வந்து இப்போ மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்திருக்கு. ஸோ ஈஸியாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற ஃபர்ஸ்ட் இருக்கிற எல்லா காலம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டேட்டா ஃப்ரேமில் நான் வந்து இந்த வெறும் வேல்யூ அப்படிங்கிற காலமை மட்டும்தான் நான் வந்து இப்போ வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா df ஈக்குவல் டு tf.select வேல்யூ அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து இங்கே இருக்கிற எல்லா காலம்ஸ்லேயும் விட்டுட்டு நம்ம வந்து வெறும் இந்த வேல்யூ காலம் மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎஃப்பில் வந்து நான் திருப்பியும் அசைன் பண்ணேன் அப்படின்னா ஸோ நான் வந்து இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் திருப்பியும் வந்து இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் வந்து இந்த டேட்டா ஃப்ரேமை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரே ஒரு காலம் தான் இருக்கும், விச் இஸ் வேல்யூ. ஸோ மற்ற எல்லா காலமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ நம்மளுக்கு வந்து தேவையான இந்த வேல்யூ காலமை வச்சு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேட்டா ஃப்ரேமில் எங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட்னு இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜேசான் ஸ்ட்ரக்சராக ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லா நியூஸ் ஆர்டிகல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே எலிமெண்ட்டில் இருக்குல்ல, ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரிக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் ஆர்டிக்கலும் ஒரு ரோவில் வர மாதிரி நம்ம வந்து இதை வந்து மாற்றணும். ஸோ அதுக்கு வந்து நான் எதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் இன்னொரு டேப்பில் வந்து அந்த ஃபங்க்ஷனை நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பைஸ்பார்க்கில். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த காலம் இருக்குல்ல, அந்த வேல்யூ அப்படின்னு சொல்கிற காலமை நம்ம வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா ஜேசன் ஆப்ஜெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா
நம்மளுக்கு வந்து தனித்தனியாக வந்து ஒரு ரோக்கும் வந்து பார்த்திங்கன்னா அசைன் ஆகிடும். அதாவது பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது தனித்தனியாக நம்ம வந்து பிரித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த எக்ஸ்ப்ளோர்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோர்ட் ஃபங்க்ஷனை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் திருப்பியும் வந்து இந்த நோட் புக்குள்ளே போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு புது செல்லில் நான் வந்து ஒரு கோடை வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட கோடு. ஸோ பேசிக்காக வந்து நம்ம வந்து இந்த கோடில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோர்ட் அப்படின்னு சொல்கிற லைப்ரரியை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம் ஃப்ரம் pyspark.sql.function. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டா ஃப்ரேம் இருக்குல்ல, அதாவது இந்த டேட்டா ஃப்ரேமில் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த எக்ஸ்ப்ளோர்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம எதை பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலமை நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம். பாஸ் பண்ணிட்டு அதோட ரிசல்ட்டை வந்து நான் வந்து காலம் நேமை நான் வந்து மாற்றுறேன். அதோட காலம் நேம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ JSON ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம் which is df_exploded. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த df_exploded டேட்டா ஃப்ரேமில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காலம் தான் இருக்கும். அது என்ன காலம்னா JSON_object அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம். ஸோ அந்த காலமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒரு ரோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த செல்லை வந்து நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த df_exploded டேட்டா ஃப்ரேமை நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் வந்து இப்போ காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிட்டு நான் வந்து இதை நான் பேஸ்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ இந்த டேட்டா ஃப்ரேமில் நம்ம வந்து ஒரே ஒரு காலம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் which is JSON_object. ஸோ இந்த காலமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட் இருக்குல்ல எல்லாமே ஒரே ரோவில் இருக்கிறத நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 by 1 நம்ம வந்து போட்டுட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு JSON ஆப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ். ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26 நியூஸ் ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரோவில் வந்து நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து இதோட JSON ஸ்ட்ரக்சரை நம்மளை வந்து பார்க்க முடியல. கரெக்டாக? ஆக்சுவலாக இதோட அண்டர்லைங் பேக் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டில் வந்து JSON-ஆக தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து இதை வந்து கிளியராக வந்து பார்க்க முடியல. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த toJSON அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த toJSON யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த டேட்டா ஃப்ரேம் நம்ம வந்து இப்போ க்ரியேட் பண்ணோம்ல புது டேட்டா ஃப்ரேம் which is exploded டேட்டா ஃப்ரேம், அதை நம்ம வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மொத்த 26 JSON ஆப்ஜெக்ட் இருக்குல்ல அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மர்ஜ் ஆகி ஒரே லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு JSON ஸ்ட்ரிங்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தாலே தெரியும் ஈச் ரோ இஸ் டர்ன்ட் இன்டு a JSON document as one element in the returned RDD அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய ரோ இருக்குது, அதாவது 26 ரோ இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா JSON ஆப்ஜெக்ட். கரெக்டாக? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே JSON டாக்குமெண்ட்டாக நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் அவுட்புட்டில். ஸோ இந்த ஒரே JSON டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா திரும்பியும் நான் வந்து இந்த சினாப்ஸ் டேட்டா இன்ஜினியரிங் நோட் புக்குள்ளே போயிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் வந்து நான் வந்து ஒரு இந்த செல்லில் நான் வந்து ஒரு கோடை வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கோடு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா ஃப்ரேம் இருக்குல்ல which is df_exploded. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடைசியாக க்ரியேட் பண்ண டேட்டா ஃப்ரேம். ஸோ இந்த மொத்த டேட்டா ஃப்ரேமையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த toJSON ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு JSON டாக்குமெண்ட்டாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த மொத்த ரிசல்ட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன், ஒரு இன்பில்ட் PySpark ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து மொத்த ரிசல்ட்டையும் கலெக்ட் பண்ணி ஒரு JSON லிஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த JSON லிஸ்ட் இருக்குல்ல ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த நியூஸ் ஆர்டிகல்ஸ் இருக்குல்ல மொத்த 26 நியூஸ் ஆர்டிகல்ஸுமே ஒரு லிஸ்ட்டாக ஒரு JSON டாக்குமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லை வந்து நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ ரன் பண்ணிட்டு நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த JSON லிஸ்ட் இருக்குல்ல இதை வந்து நான் வந்து இப்போ நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா Ctrl+C கொடுத்துட்டு நான் வந்து இங்கே வந்து பிரிண்ட் ஆஃப் Ctrl+V கொடுத்தேன் அப்படின்னா
உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஜேசான் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இந்த அவுட்புட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 26 நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட், ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு நியூஸ் ஆர்டிக்கலை மட்டும் நான் வந்து பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஆர்டிக்கல், ஓகேவா? ஸோ இந்த நியூஸ் ஆர்டிக்கல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஜேசான் ஸ்ட்ரக்சராக நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசான் ஸ்ட்ரிங்கு. ஸோ இது வந்து ஒரு பியூர் ஜேசான் ஸ்ட்ரக்சர் கிடையாது. அதாவது அந்த ஜேசான் எலிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்காக நம்மளுக்கு வந்து ஒரு அவுட்புட்டில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 26 நியூஸ் ஆர்டிகல்ஸ் இருக்குது, கரெக்டாக? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் விச் இஸ் 25 நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா, இந்த நியூஸ் ஆர்டிக்கல்லே இருக்கிற கடைசி நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் வந்து கிடைக்குது. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து நம்மளோட எல்லா நியூஸ் ஆர்டிகல்ஸுமே நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்ட்ரிங்கை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, கரெக்டாக? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அபவுட் அப்படின்னு இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜேசான் ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து ஒரு ஜேசான் டிக்ஷனரியாக நம்ம வந்து மாற்றணும். ஸோ நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம வந்து இப்போ எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட டிஸ்கிரிப்ஷன், கரெக்டாக? ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம வந்து இதிலேருந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஜேசானை வந்து நம்ம வந்து ஒரு டிக்ஷனரியாக நம்ம வந்து மாற்றணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஜேசான் ஸ்ட்ரிங்கு, அதாவது ஒரு ஆக்சுவல் ஸ்ட்ரிங்கு. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொத்த இன்ஃபர்மேஷனுமே நம்ம வந்து ஒரு ஜேசான் டிக்ஷனரியாக நம்ம வந்து மாற்றணும். ஸோ நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா json.loads அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the json.loads method can be used to pass a valid JSON string and convert it into a Python dictionary. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பண்ணுது. ஸோ பேசிக்காக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் லிஸ்ட் இருக்குது. அதாவது ஒரு லிஸ்ட்டில் வந்து 26 ஜேசான் ஸ்ட்ரிங் இருக்குது, கரெக்டாக? அந்த எல்லா ஜேசான் ஸ்ட்ரிங்கையும் நம்ம வந்து ஒரு பைத்தான் டிக்ஷனரியாக நம்ம வந்து மாற்றணும். அப்படி மாற்றினா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜேசான் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற நம்ம டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து ரிட்ரைவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த json.loads வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை நான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புது செல்லில் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு JSON அப்படின்னு சொல்கிற ஃபங்க்ஷனை வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து news_json ஈக்குவல் டு json.loads ஆஃப். இப்போ நம்ம வந்து இதை பிரிண்ட் பண்ணோம்ல, அதாவது நம்மளோட ஃபைனல் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லாஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல். ஸோ இதை நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜேசான் லிஸ்ட் ஆஃப் 25ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, கரெக்டாக? ஸோ இது என்ன ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசான் ஸ்ட்ரிங்கு. ஸோ இதை வந்து நான் பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ அந்த ஜேசான் ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து இந்த json.loads அப்படின்னு சொல்கிற ஃபங்க்ஷனில் நம்ம வந்து பாஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த news_json வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜேசான் ஸ்ட்ரிங்கை ஒரு சூப்பரான ஒரு ஜேசான் டிக்ஷனரியாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இதை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். print of news_json அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். ஸோ இப்போ இதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங், ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜேசான் டிக்ஷனரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஜேசான் டிக்ஷனரியில் இருக்கிற டேட்டாவை நம்ம வந்து ஈஸியாக வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் இருக்கிற இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து நான் வந்து எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணால் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இப்போ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு நான் வந்து ஒரு புது கோடை வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிட்டு இதை வந்து நான் காப்பி பண்ணுறேன். print of news JSON இருக்குல்ல, இதை காப்பி பண்ணிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு
இப்போ இந்த நியூஸ் அண்டர்ஸ்கோர் ஜேசான் வந்து ஒரு டிக்ஷனரி கரெக்டாக. ஸோ இதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து உள்ளே வந்து ட்ரில் இன் பண்ண முடியும். நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷனை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து எதுக்குள்ளே இருக்குன்னா இந்த ஜேசான் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த ஜேசான் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே தான் இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஜேசான் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நான் வந்து போகிறேன். அதாவது இந்த இதில் வந்து நான் வந்து இப்போ ட்ராவல்ஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜேசன் ஆப்ஜெக்ட்குள்ளே போயிட்டு இப்போ வந்து அந்த ஜேசன் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனுக்கு நான் வந்து இப்போ திருப்பி நான் வந்து உள்ளே போனேன் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ வந்து இதை நான் ரன் பண்ணினேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதோட டிஸ்கிரிப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த JSON.loads யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு எம்டி JSON ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து ஒரு டிக்ஷனரியாக மாற்றணும். அப்படி டிக்ஷனரியாக மாற்றினா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி உள்ள ட்ராவல்ஸ் பண்ணி நம்ம அதில் இருக்கிற டேட்டாவை ஈஸியாக ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம வந்து டேபிள் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனும் வந்து தேவை கரெக்டாக. ஸோ நம்ம வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனை நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேபிள் வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணுறதுக்காக ஸோ நம்மளுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து தேவை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டைட்டில் வந்து தேவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இந்த கேட்டகரி இருக்குல்ல, ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து வேணும் நம்மளோட டேபிளில். ஸோ அதுக்கப்புறம் இந்த கேட்டகரிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜ் நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து இமேஜ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து URL வந்து நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதோட ப்ரொவைடர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ யார் வந்து இந்த நியூஸை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன். அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த டேட் பப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ நம்மளோட டேபிள் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, நம்ம வந்து என்ன டேபிள் ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோமோ அதோட ஸ்கீமை வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அதாவது அதோட காலம்ஸ் வந்து இதுதான். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து க்ளீனாக ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டைட்டில் வந்து நம்மளுக்கு வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன கேட்டகரின்னு வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் வேணும், URL வேணும், அப்புறம் ப்ரொவைடர் வேணும், அதுக்கப்புறம் வந்து டேட் பப்ளிஷ்டு வேணும். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த JSON ஸ்ட்ரக்சர்லேருந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம வந்து எப்படி எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு நியூஸுக்கு தான் நம்ம வந்து எடுக்கணும் கரெக்டாக. ஸோ விச் இஸ் லாஸ்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் எடுத்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா நியூஸ் ஆர்டிகல்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா நியூஸ் ஆர்டிகல்ஸுக்கும் நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம ஐட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதாவது இங்கே இருக்கிற JSON ஸ்ட்ரக்சரில் இருந்து நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சரில் வந்து இல்லை. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட JSONோட ஸ்ட்ரிங் இருக்குல்ல, அதாவது இதுதான் நம்மளோட JSONோட ஸ்ட்ரிங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா JSON டிக்ஷனரி. ஸோ வந்து ஒரு JSON ஸ்ட்ரிங்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து இந்த ஒரு ஆன்லைன் டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் வந்து இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு போகிறேன். கூகுளுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைன் JSON பார்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னா இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லிங்க்கை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ காப்பி பண்ண ஸ்ட்ரிங்கை நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட அவுட்புட்டை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒரு JSON ஸ்ட்ரக்சராக நம்மளுக்கு வந்து கொடுக்குது. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் இருக்க டிஸ்கிரிப்ஷன் வந்து எடுத்தோம் கரெக்டாக. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து JSON ஆப்ஜெக்டில் இருந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து நம்ம வந்து மூவ் பண்ணோம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த அபோட்டை வந்து நான் வந்து இப்போ மினிமைஸ் பண்ணுறேன். மினிமைஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த JSON ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் வந்து போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த JSON ஆப்ஜெக்ட்டில் இருக்கிற கேட்டகரிக்கு போனீங்கன்னா கேட்டகரி கிடைக்கும். JSON ஆப்ஜெக்ட்டில் இருந்து நம்ம டேட் பப்ளிஷ்டுக்கு போனோம்னா டேட் பப்ளிஷ்டோட வேல்யூ கிடைக்கும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக ட்ராவல்ஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து நம்ம வந்து இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து என்னென்ன மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பியும் நான் வந்து இந்த ப்ராசஸ் பிங் நியூஸுக்கு போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு இதுதான் வேல்யூ கரெக்டாக. ஸோ இப்போ வந்து
பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கோடை வந்து நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிட்டு நான் வந்து அந்த கோடை நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த டேபிளில் என்னென்ன மாதிரி காலம்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ டிசைட் பண்ணோம்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த ஜேசன் ஸ்ட்ரக்சர்லேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி கோடு வந்து நான் வந்து அடிச்சு வச்சிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இதை நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைட்டில் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில், அதுக்கப்புறம் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி இருக்குது, அப்புறம் யூஆர்எல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இமேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொவைடரோட நேமு, அப்புறம் டேட் பப்ளிஷ்டு. ஸோ இந்த ரிசல்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜேசான் ஆர்டிக்கிளோட ரிசல்ட் தான். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா நியூஸ் ஆர்டிகல்ஸுக்கும் நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுக்கணும். ஸோ இது வந்து எப்படி நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நான் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஜேசான் பார்சர் ஆன்லைன் யூஸ் பண்ணி தான் நான் வந்து எடுத்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்குல்ல, ஸோ இந்த இமேஜுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசன் ஆப்ஜெக்ட்டில் இமேஜுக்குள்ளே நான் வந்து போனேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜேசன் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த ஜேசன் ஆப்ஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இமேஜுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்புறம் அந்த தம்ப்நெயிலுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் யூஆர்எல்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜோட யூஆர்எல் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அங்கே வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஜேசன் ஆப்ஜெக்ட்டில் இமேஜ்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் தம்ப்நெயில், அதுக்கப்புறம் கண்டென்ட் யூஆர்எல். அப்படி நம்ம வந்து ட்ராவல்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இமேஜோட யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் வந்து இந்த கோட் யூஸ் பண்ணி நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே எப்படி வந்து நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா நியூஸ் ஆர்டிகல்ஸ்க்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாட்டமில் வந்து நான் வந்து புதுசாக வந்து ஒரு கோடு செல் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கோடு வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கோடு. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த டேபிளில் என்னென்ன மாதிரி காலம்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து நான் வந்து இங்கே வந்து ஒரு லிஸ்ட்டாக வந்து நான் வந்து இங்கே வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லிஸ்ட்டாக வந்து இங்கே டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஜேசான் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் இருக்குல்ல, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேலே போனோம்னா, ஸோ இந்த ஜேசான் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மொத்த நியூஸ் ஆர்டிகல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ அந்த லிஸ்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதோட ஃபைல் வந்து நம்ம லாஸ்ட் ஃபைல் வந்து எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸாம்பிள் பண்ணி பார்த்தோம்ல. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம வந்து ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜேசான் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஜேசான் ஸ்ட்ரிங்கை, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஆர்டிகல்ஸை நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணுறோம். ஐட்ரேட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த json.loads வந்து கொடுத்தோம்ல. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லாஸ்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த json.loadsல நம்ம வந்து பாஸ் பண்ணோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐட்ரேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டாக நம்ம, அதாவது ஒரு ஆர்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த json.loadsல நம்ம வந்து பாஸ் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டிக்ஷனரியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஆர்டிகல்ஸோட டிக்ஷனரியும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் இருக்கிற டேட்டாவை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து மேலே நம்ம வந்து இங்கே பார்த்தோம்ல, இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட்டுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து அப்பெண்ட் பண்ண போகிறோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டைட்டில் டாட் அப்பெண்ட் கொடுத்து நம்ம வந்து இந்த டைட்டிலுக்கு என்ன கொடுத்தோமோ அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லிஸ்ட்டுக்கு வந்து அப்பெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா காலம்ஸுக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்பெண்ட் பண்ண போகிறோம், விச் இஸ் டிஸ்கிரிப்ஷன், கேட்டகரி, யூஆர்எல், இது எல்லாத்தையுமே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ட்ரை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ரன் ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இங்கே வந்து எரர் ப்ராசஸிங் ஜேசன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதனால் வந்து இது ஃபெயில் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நியூஸ் ஆர்டிகல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜேசான் இன்புட் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ இங்கே கேட்டகரி வந்து நம்ம வந்து எதுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுக்கிறோம் கரெக்டாக. ஸோ சில நியூஸ் ஆர்டிகல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி வந்து நம்மளுக்கு அந்த ஜேசான் இன்புட்டில் வந்து வர மாட்டேங்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமேஜ் வந்து நம்ம எதுலேருந்து எடுக்கிறோம்னா நம்ம இதில் இருந்தால் நம்ம வந்து இமேஜ் எடுக்கிறோம். ஸோ இந்த ஜேசான் ஸ்ட்ரக்சர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சில இதில் வந்து எரர் அடிக்குது. ஓகேவா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த கோடில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்தெந்த நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி அதுக்கப்புறம் வந்து இமேஜ் இல்லையோ
அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண போகிறதே இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கேட்டகரியும் இமேஜும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஏதாவது ஒரு நியூஸ் ஆர்டிகல்ஸில் வந்து இந்த கேட்டகரியும் இமேஜும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த நியூஸை வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு இஃப் கண்டிஷன் வந்து நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அது எங்கே ஆட் பண்ண போகிறேன்னா இந்த ட்ரை கண்டிஷனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த இஃப் கண்டிஷனை நான் பேஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட இஃப் கண்டிஷன். ஸோ இது இஃப் கண்டிஷன் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த செட் ஆஃப் கோடை வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம் இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே. ஸோ பேசிக்காக வந்து இந்த இஃப் கண்டிஷன் வந்து என்ன செக் பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து இந்த கேட்டகரிக்கும் நம்ம இமேஜுக்கும் நம்ம வந்து ஒரு ஜேசன் ஆப்ஜெக்டில் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுறோம்ல, ஸோ அந்த கண்டிஷன் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த கெட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இன்கேஸ் வந்து அந்த ஜேசான் ஸ்ட்ரக்சரில் நம்ம இன்புட்டில் வரதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் தம்ப்நெயில் கண்டென்ட் யூஆர்எல் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எதுவுமே வந்து ப்ராசஸ் ஆகாது. அப்படி இருந்துச்சு ரெண்டுமே இருக்குன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து இப்போ ப்ராசஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஃப் கண்டிஷன். ஸோ இந்த இஃப் கண்டிஷன் வந்து நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இது ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு எரருமே வந்து வந்திருக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து இதில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸ் வந்து அசைன் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை காப்பி பண்ணிட்டு இந்த இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து என்ட்ரு கொடுத்தேன்னா ஸோ இந்த டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டு. ஸோ என்னென்ன மாதிரி டைட்டில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் ஆர்டிகல்ஸ் அதில் இருக்கிற எல்லா டைட்டில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் கிளியராக வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து இதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த எல்லா லிஸ்ட்டும் இருக்குல்ல, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மர்ஜ் பண்ணி ஒரு டேட்டா ஃப்ரேம் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கம்பைன் பண்ணி ஒரு டேட்டா ஃப்ரேமாக நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஸோ அது எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து இன்னொரு கோடு வந்து நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட கோடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லா லிஸ்ட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ண போகுது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து யூஸ் பண்ணுறோம். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த லிஸ்ட்டை வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜிப் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம எல்லா லிஸ்ட்டையுமே நம்ம வந்து பாஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டேட்டாவாக நம்ம வந்து மாற்றுறோம். ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சராக நம்ம வந்து மாற்றினதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்கீமை வந்து டிஃபைன் பண்ணுறோம். அதாவது நம்மளோட ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அந்த ஒரு லிஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம டேபிளோட ஒரு காலம் கரெக்டாக. ஸோ அந்த காலம்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டேட்டா டைப்பை வந்து அசைன் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்கீமை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த டேட்டாவும் இந்த ஸ்கீமாவும் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமாக நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா df_cleaned அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் நேம் வச்சுட்டு spark.create டேட்டா ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம கம்பைன் பண்ணோம்ல, அந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி நம்ம டேட்டாவாக நம்ம மாற்றணும்ல, அந்த டேட்டாவையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்கீமாவையும் நம்ம வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சரில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதை ரன் பண்ணிக்கலாம். ஸோ இது ரன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த df_cleanல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைனல் டேட்டா ஃப்ரேம் இருக்குது கரெக்டாக. ஸோ இதை நான் காப்பி பண்ணிட்டு நான் வந்து இப்போ நான் டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி வருது அப்படின்னு. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆக்சுவல் ஜேசான் ஃபார்மெட்டில் இருந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு க்ளீனான ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சராக நம்ம வந்து மாற்றிருக்கோம். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டைட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அப்புறம் அதோட கேட்டகரி இருக்குது, அப்புறம் யூஆர்எல் இருக்குது, அப்புறம் இமேஜில் இருக்கிற யூஆர்எல், அப்புறம் யார் வந்து இதோட ப்ரொவைடர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட் பப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இது எல்லாமே ஓகே. ஆனால் வந்து இந்த டேட் பப்ளிஷ்ட் இருக்குல்ல, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா நம்மளுக்கு வந்து கிடச்சா நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேட் அண்ட் டைம் ஸ்டாம்பில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா நம்மளுக்கு கிடச்சதுன்னா ரிப்போர்ட்டிங் பர்பஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன்னா இந்த காலமை வந்து நான் வந்து இன்னும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஒரு டைம் ஸ்டாம்ப் ஃபார்மேட்லேருந்து ஒரு டேட் ஃபார்மேட்டுக்கு நான் வந்து மாற்ற போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நான் வந்து இந்த புது செல்லை வந்து நான் இன்னொரு கோடு வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட கோடு. ஸோ பேசிக்காக வந்து இந்த கோடு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 லைப்ரரிஸ் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா date அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம df_cleaned இருக்குல்ல, ஸோ அந்த df_cleaned டேட்டா ஃப்ரேமை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வித் காலம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த டேட் பப்ளிஷ்ட் காலம் இருக்குல்ல
அதை வந்து நம்ம வந்து இங்கே பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த டேட் பப்ளிஷ்டு காலமை நம்ம வந்து டேட்டாக நம்ம மாற்றுறோம். ஸோ டு டேட் ஃபங்க்ஷன் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா மாறிடும். ஸோ இந்த டேட்டா மாறினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டேட் ஃபார்மெட்டை நம்ம யூஸ் பண்ணி அந்த டேட்டை நம்ம வந்து இந்த ஃபார்மெட்டுக்கு நம்ம வந்து மாற்றுறோம். ஸோ டே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மந்தில் வந்து நம்மளுக்கு வந்து கீவேர்டில் ஃபெப்பா இல்லை ஜானா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இயரு. ஸோ இந்த மாதிரி டேட் ஃபார்மெட்டில் நான் வந்து மாற்றுறது மாதிரி நான் கோட் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். ரன் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து திருப்பியும் நம்ம வந்து இதை டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைனல் டேட்டா ஃப்ரேம் விச் இஸ் டிஎஃப் க்ளீன் ஃபைனல். ஸோ இதை நான் வந்து இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா டிஸ்பிளே பண்ணி பார்த்தேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட டேட் ஃபார்மேட் வந்து இந்த மாதிரி சூப்பராக வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஒரு டைம் ஸ்டாம்ப் ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு க்ளீனான ஒரு டேட் ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைனல் டேட்டா ஃப்ரேம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த லேக் ஹவுஸ் டேட்டா பேஸில் நம்ம வந்து இப்போ வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு குயிக்காக வந்து நம்ம வந்து ஒரு ரீகேப் பார்க்கலாம் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த நோட் புக்கை வந்து நான் வந்து கொஞ்சம் க்ளீனாக நான் வந்து மாற்றிட்டு நான் வந்து உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த நோட் புக்கை வந்து நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தாலே தெரியும் இந்த மார்க்டவுன்லாம் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஸ்டெப்பாக நான் வந்து எல்லாத்தையுமே நான் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரா ஜேசன் ஃபைல் நம்ம வந்து காப்பி பண்ணோம்ல அந்த ஜேசன் ஃபைலை நம்ம வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமாக நம்ம வந்து ரீட் பண்ணோம். ஸோ அந்த டேட்டா ஃப்ரேமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ரிசல்ட் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற எந்த காலம்ஸுமே நம்மளுக்கு வந்து தேவையில்லை. ஸோ அதில் இருக்கிற எல்லா காலம்ஸில் நம்மளோட கடைசி காலம் இருக்குல்ல விச் இஸ் வேல்யூ. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லா நியூஸ் ஆர்டிக்கிளோட ஜேசான் ஸ்ட்ரக்சர் வந்து ஆப்ஜெக்டாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நியூஸ் ஆர்டிகிள்ஸோட ஆப்ஜெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரோவில் வந்து இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம இதில் இருக்கிற எல்லா காலம்ஸையும் நம்ம இக்னோர் பண்ணிட்டு இதில் இருக்கிற வெறும் வேல்யூ அப்படின்னு சொல்கிற இந்த காலம் அதாவது இந்த ஃபைனல் காலம் இருக்குல்ல இதை மட்டும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த வேல்யூ காலம் நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அந்த எக்ஸ்ப்ளோட் ஃபங்க்ஷனில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த வேல்யூ காலமை வந்து நம்ம வந்து இதில் பாஸ் பண்ணிட்டு அதாவது இந்த எக்ஸ்ப்ளோட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டு அந்த ஒரே ஆப்ஜெக்ட் இருந்துச்சுல அதாவது ஒரே ரோவில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டுமே நம்ம வந்து தனித்தனி ஆப்ஜெக்டாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம வந்து இந்த தனித்தனி ஆப்ஜெக்டாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதோட காலமோட நேமை வந்து ஜேசான் அண்டர்ஸ்கோர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றிட்டு டிஎஃப் அண்டர்ஸ்கோர் எக்ஸ்ப்ளோர்டர் டேட்டா ஃப்ரேமில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணோம். ஸோ அதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் ஆர்டிக்கல். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி மாற்றணும். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஜேசான் இருக்குல்ல அதாவது நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர்ட் பண்ண டேட்டா ஃப்ரேமை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜேசான் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஹோல் டேட்டா ஃப்ரேமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஜேசான் ஸ்ட்ரிங் லிஸ்ட்டாக நம்ம வந்து மாற்றணும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎஃப் எக்ஸ்ப்ளோர்டட் டேட்டா ஃப்ரேமை நம்ம 2 JSON ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து கலெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஒரு லிஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒரு எலிமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு JSON ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த JSON லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த JSON லிஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கலை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு JSON ஸ்ட்ரிங் வந்து கிடச்சிது. ஸோ இந்த JSON ஸ்ட்ரிங்கை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த JSON ஃபங்க்ஷனை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இந்த JSON.loads யூஸ் பண்ணி இதில் இருக்கிற ஒரு JSON ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து இன்புட்டாக கொடுத்தோம். ஸோ அந்த இன்புட்டாக கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டிக்ஷனரியாக வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆச்சு. அப்படி டிக்ஷனரியாக கன்வெர்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஈஸியாக வந்து இந்த JSON ஸ்ட்ரக்சரில் இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே நம்ம வந்து ஈஸியாக அதை வந்து நம்மளால் நேவிகேட் பண்ணி நம்ம வந்து அதை பிரிண்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த JSON ஆப்ஜெக்ட்டில் இருக்கிற நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில், அப்புறம் JSON ஆப்ஜெக்ட்டில் இருக்கிற கேட்டகரி தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதில் இருக்கிற ஒரு விஷயத்தையும் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த டேபிள் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணோம். ஸோ நம்ம அந்த டேபிளில் என்னென்ன மாதிரி காலம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் தான் நம்ம வந்து காலம்ஸை நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் காலம்ஸ் தேவையோ அது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டாக வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த JSON லிஸ்ட்
லிஸ்ட் இருக்குல்ல, அதாவது அந்த ஜேசான் லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஃபார் லூப் போட்டு நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணுறோம். ஸோ ஒரு ஜேசான் ஸ்ட்ரிங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஜேசான் டாட் லோட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிக்ஷனரியாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். அப்புறம் டிக்ஷனரியாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகல்ஸில் இருந்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற டைட்டில் நம்ம எடுப்போம், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் கேட்டகரி ஒன்று எடுப்போம். அதோட வேல்யூஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே அசைன் பண்ணியிருக்கிற லிஸ்ட்டில் வந்து நம்ம நம்ம வந்து அப்பன் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார் ஈச் வந்து ஒன்றா ஐட்ரேட் ஆக அதாவது ஒரு நியூஸ் ஆர்டிகல்ஸுக்கும் ஐட்ரேட் ஆக நம்மளுக்கு அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி இந்த லிஸ்ட்டை வந்து அப்பன் பண்ணிடுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஜேசான் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரியோட ஜேசன் ஆப்ஜெக்ட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜோட ஜேசன் ஆப்ஜெக்ட்டும் இல்லை. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இஃப் கண்டிஷனை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை செக் பண்ணுறோம். ஸோ அந்த இன்புட் ஜேசனில் வந்து பார்த்திங்கன்னா போத் கேட்டகரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜோட ப்ராப்பர்ட்டிஸும் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த நியூஸ் ஆர்டிக்கலை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணோம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த செல்லை நம்ம ரன் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கிற எல்லா லிஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லா நியூஸ் ஆர்டிகல்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு வந்து அப்பண்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்பைன் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா ஃப்ரேமை நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். ஸோ ஒரு லிஸ்ட்டையும் நம்ம வந்து ஜிப் பண்ணி நம்ம வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ஒரு டேட்டாவாக நம்ம வந்து மாற்றணும். ஸோ டேட்டாவை மாற்றினதுக்கப்புறம் நம்ம டேபிளுக்கு வந்து என்னென்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் வேணுமோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே ஸ்கீமை டிஃபைன் பண்ணோம். ஸோ டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்கீமா வந்து டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டேட்டா ஃப்ரேமாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ இந்த டேட்டா ஃப்ரேமுக்கு நம்ம வந்து டேட்டாவையும் அதுக்கப்புறம் ஸ்கீமாவையும் பாஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணோம். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டா ஃப்ரேமை df_cleaned அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மாற்றணும். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா ஃப்ரேமை நான் வந்து டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த டேட் பப்ளிஷில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டேட் ஃபார்மேட்டில் இல்லாமல் டைம் ஸ்டாம்ப் ஃபார்மேட்டில் இருந்துச்சு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம வந்து மாற்றணும். ஸோ இந்த டைம் ஸ்டாம்ப் ஃபார்மேட்டை நம்ம வந்து டேட் ஃபார்மேட்டாக நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா date and date ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேட்டா ஃப்ரேமில் வந்து இந்த டேட் பப்ளிஷ் அப்படின்னு சொல்கிற காலமை நம்ம வந்து வித் காலம் யூஸ் பண்ணி அந்த டேட் பப்ளிஷ்டை வந்து ஃபர்ஸ்ட் date அதாவது டேட்டா மாற்றிட்டு அந்த டேட்டா மாற்றினதுக்கப்புறம் அந்த டேட் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து அந்த காலமோட வேல்யூஸை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணோம். அப்படி கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரிசல்ட்டை வந்து நம்ம df_cleaned ஃபைனலில் நம்ம வந்து போட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைனல் டேட்டா ஃப்ரேம். ஸோ இதை நம்ம டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த டேட் பப்ளிஷ்ட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி க்ளீனாக நம்மளுக்கு வந்து ஒரு டேட் ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு வந்து கிடச்சிது. ஸோ இந்த டேட்டா ஃப்ரேமை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஃபைனலாக இந்த லேக் ஹவுஸ் டேட்டா பேஸில் நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டிங் த ஃபைனல் டேட்டா ஃப்ரேம் டு லேக் ஹவுஸ் டேட்டா பேஸ் இருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபைனலாக வந்து இந்த டேட்டா ஃப்ரேமை நம்ம வந்து லேக் ஹவுஸ் டேட்டா பேஸில் டெல்டா ஃபார்மேட்டில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த df_cleaned ஃபைனல் இருக்குல்ல, அதாவது ஃபைனல் டேட்டா ஃப்ரேமை நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். என்ன ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா ஃபார்மேட்டில். ஸோ ஒரு டேபிளாக நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். ஸோ எங்கே வந்து சேவ் பண்ண போகிறோம்னா இந்த பிங் லேக் டிபி இருக்குல்ல, ஸோ இந்த டேட்டா பேஸ் அதாவது லேக் ஹவுஸ் டேட்டா பேஸில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டேபிள் நேம் வந்து கொடுக்கலாம். ஸோ நான் வந்து என்ன டேபிள் நேம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tbl_latest நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுத்தோம் அப்படின்னா இந்த லேட்டஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டேபிளாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை ரன் பண்ணலாம். ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து எல்லாத்தையுமே சேர்த்து ரன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே ரன் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து மொத்தமாக நம்ம வந்து ரன் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா ரன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டெப் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைனல் டேட்டா ஃப்ரேமை நம்ம வந்து டேபிள் ஸ்ட்ரக்சராக நம்ம வந்து டேபிளாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேக் ஹவுஸ் டேட்டா பேஸில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைனல் கமாண்ட் வந்து ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள்ஸ் இருக்குல்ல, இதில் 3 டாட்டை நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் இந்த டேபிளை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராவான ஜேசான் ஃபைலை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி ஒரு க்ளீனான ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சராக நம்ம வந்து மாற்றிருக்கோம். ஸோ இந்த டேட்டாவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேக் ஹவுஸ் டேட்டா பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போயிட்டு நம்ம வந்து கொரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த டேட்டா இன்ஜினியரிங்க்கு போனேன் அப்படின்னா நம்மளோட லேக் ஹவுஸ் டேட்டா பேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த லேக் ஹவுஸ் டேட்டா பேஸுக்கு போனீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்மளோட டேபிள் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கும் which is tbl_latest news. ஸோ இந்த டேபிளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ இங்கே வந்து பார்த்தாலே தெரியும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைனல் டேட்டா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்குது இப்போது. ஸோ டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், கேட்டகரி, யூஆர்எல், இமேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைடர், டேட் பப்ளிஷ்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நோட் புக் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த டேட்டாவை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஜேசான் டேட்டாவை நம்ம வந்து ஒரு டெல்டா டேபிளாக நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து இன்க்ரிமெண்டல் லோட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம்.